Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 12, namely HTML, adding multimedia elements and forms. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம சாப்டர் 11 பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இல்லைனா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். அந்த ஹெட்டிங் பார்த்தா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். அது HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மேட் பண்ணுறது டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாண்டோட ஸ்டைலு கலரு சைஸை மாற்றுறது. தென் பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, HTML யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க் இன்டர்னல் லிங்க் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு வெப்பேஜுக்கு ஒரு வெப்பேஜுக்கு எப்படி லிங்க் இது பண்ணுறது, அது வெப்சைட்டுக்கு டேரெக்டாக எப்படி போகிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்துட்டு உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ HTML பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிங் மல்டிமீடியா எலமெண்ட்ஸு. ஸோ இது ஒரு டாப்பிக்கு, இது ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடிங் மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் இன்டு தி HTML டாக்குமெண்ட்டு. ஸோ எப்படி நம்ம ஒரு வெப்பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பேஜில் நம்ம மல்டிமீடியா எலமெண்ட்ஸு. ஸோ மல்டிமீடியா எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆடியோ வீடியோ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது, அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அனிமேஷன் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மூவியில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி எப்படி வந்து நம்ம HTML டாக்குமெண்ட்டில் பண்ணுறது, அதில் அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் பண்ணி நம்ம எப்படி ப்ரௌசரில் நம்ம வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லெசனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்கள் சாப்டர் 12 சரியா, அழகு 3 பாடம் 12 தலைப்பு என்ன அப்படின்னா HTML பல்லுலக கூறுகள் மற்றும் படிவங்கள் இணைத்தல். சரியா? சில பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் will learn the following: how to insert images with HTML document. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா எப்படி வந்துட்டு நம்ம HTML டாக்குமெண்ட்டில் ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா how to insert music and movies in web pages. ஸோ பார்த்தோன்னா முதல்ல இமேஜ், நெக்ஸ்ட்டு எப்படி மியூசிக் ஆடியோ, ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மூவிஸ் அப்படின்னா வந்துட்டு ஆடியோ வித் வீடியோ ரெண்டுமே, அது எப்படி வெப்பேஜ் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு டு கிரியேட் ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வித் என்ன HTML டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபார்ம்னா என்ன, அது எப்படி நம்ம வந்துட்டு HTML டாக்குமெண்ட்டில் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அந்த ஃபார்மை அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டை மட்டும் இந்த கிளாஸில். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமேஜை வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் நம்ம என்னென்னா நார்மலாக வந்து HTML டாக்குமெண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபார்மேட் பண்ணோம், அப்படியே கலரை மாற்றணும், சைஸு மாற்றணும், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம். ஹெட்டிங் டேக்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய நம்மளாம் அதை பண்ணோம். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இமேஜஸ் ஆர் எசென்சியல் எலமெண்ட் டு மேக் அன் HTML ப்ரெசன்டேஷன் ஆஸ் மோர் அட்ராக்டிவ் மேனர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜஸ் ஆர் எசென்சியல் எலமெண்ட்டு. ஸோ இமேஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட்டு. ஸோ நம்ம எப்படின்னா HTML ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஏன் ஆட் பண்ணோன்னா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் புரியுமா? இப்போ நல்லாவே லிசன் பண்ணுங்கள். ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவி ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட கான்செப்டை காதில் கேட்குறத விட நம்ம வந்துட்டு லைவாக வந்துட்டு நம்ம டிவிலேயோ அல்லது மொபைலையோ பார்க்கும்போது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மெமரபுளாக இருக்கும். அந்த சீனா, ஸோ அவங்க அந்த ஆக்டர் இருந்தாங்க, அந்த ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அந்த வந்துட்டு காமெடியன் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போது நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்டில் நல்லா செட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் வந்துட்டு காதில் கேட்டாலும் ஸோ நம்ம லைவாக வந்துட்டு நம்ம கண்ணால் பார்க்கும்போது அந்த அப்சர்வ் வந்துட்டு நல்லா மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது திருப்பி நம்ம ஒரு கான்செப்ட் படித்தா திருப்பி படிக்கணும். நம்ம கண்ணில் வந்து திருப்பி பார்த்து படிக்கும் பொழுது அதுக்கு நல்லா மெமரி ஆகும் தான் உங்களுக்கு திருப்பி அந்த ரிவிஷன் பண்ண சொல்கிறது. ஸோ ரிவிஷன் பண்ணுறது காரணமே அதுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த எதுக்காக நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அந்த பர்டிகுலர் வெப்பேஜ் வந்துட்டு நம்ம அட்ராக்டிவ் மேனருக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மோர் ஓவர் இமேஜஸ் ஆர் யூஸ்டு டு டெபிக்ட் மெனி காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இன் சிம்பிள் வே. அப்போ என்னன்னா ஸோ நம்ம டெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஒரு கான்செப்டை சொல்கிறத விட ஒரு இமேஜை யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை சொன்னோன்னா ஈஸியாக வந்துட்டு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது காம்ப்ளெக்ஸான அந்த கான்செப்டை கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் மோர் அட்ராக்டிவ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் வெப் பேஜஸ் இமேஜஸ் should be added in the appropriate places. ஸோ அப்போ பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஆகும், கம்யூனிகேஷன் வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வெப்பேஜஸில் அந்த இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சரி, அந்த பர்டிகுலர் பிளேசஸில் இப்போ பாரதியார் பற்றி பேசுகிறோன்னா அவருடைய அந்த இமேஜ் வச்சோன்னா என்ன ஒரு பிக்சரை வச்சோன்னா இப்போ பாரதியாரை பற்றி சொல்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்கிறோன்னா அப்துல் கலாம் அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் வச்சோன்னா ஸோ அவரை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து படித்து புரிஞ்சுக்கிறத விட அந்த இமேஜை பார்த்தோன்னே நம்ம இப்போ இவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா. ஸோ இமேஜஸ் டிஸ்பிளேட் ஆன் தி வெப் பேஜஸ் should be converted to universally supported format. ஸோ இந்த இமேஜ் நம்ம வைக்கிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்தோன்னா அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கையில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி எடுத்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வைக்கிறது கிடையாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை இந்த மாதிரி இமேஜஸ் தான் வைக்கிறோம். ஸோ அதுக்கு சம் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஜிஃப்னு இருக்குது. ஸோ சில ஃபார்மேட்ஸ்லாம் அதுக்குன்னு இமேஜஸ்னால் அது வந்துட்டு வெப்பேஜில் நம்ம வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபார்மேட் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெப்பேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ப்ரௌசர் சப்போர்ட்ஸு ஜிஃப், ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கிற ப்ரௌசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஜிஃபே, ஜிஐஎஃப்னு சொல்லுவோம், ஜேபிஇஜி, ஜேபுக்குன்னு சொல்லுவோம், அண்ட் பிஎன்ஜி. ஸோ இந்த ஃபார்மேட்ஸ் இமேஜ் ஃபார்மேட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது ப்ரௌசர்ஸே. சரி, எந்த மாதிரி இமேஜஸ் ஃபார்மேட்லாம் வந்துட்டு நம்ம இமேஜ் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி நம்ம வச்சோம்னா ரெடி பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இமேஜ் என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு வெப்பேஜில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. HTML5 introduces SVG images. ஸோ HTML5 நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம சாப்டரில் பார்த்தோன்னா HTML5 வந்துட்டு சில ஃபாண்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, டேக் HTML டேக்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த HTML5ல தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா SVG images. ஸோ SVG அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டில் நம்ம இமேஜஸை வந்துட்டு ஆட் பண்ணலாங்கிறத கொண்டு வந்தாங்க. ஒன் ஃபார்மேட் ஆஃப் இமேஜ் கேன் பி கன்வெர்டட் டு another format by using image editing applications such as Photoshop, Picasa, GIMP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஃபோட்டோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்டுடியோவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டோ அப்படியே வந்துட்டு ரியலாக இது பண்ண மாட்டாங்க, அதில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. சார் நம்ம மார்ஃபிங் பண்ணுறோம், அதை வந்துட்டு நம்ம ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணுறோம், பிரைட்னஸ் இது பண்ணுறோம், கான்ட்ராஸ்ட்டை மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பு. ஸோ அடா ஃபோட்டோஷாப்லாம் கூட இருக்குது. ஸோ பிகாஸ் அந்த மாதிரி இமேஜுக்குன்னு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது நல்லா வந்துட்டு ரீசெண்டாக இருக்கிற டெக்னாலஜி டெவலப்டாக இருக்கிற சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இருக்குது, பிகாசா, ஜேஎம்பி, ஓகேவா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரியலாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சில இப்போலாம் பார்த்தா ஸ்டெட் இல்லைனா ஸ்டெட் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸோட கலரை மாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு நமக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம தான் தமிழில் பார்த்துடலாம். தமிழில் பார்க்குறோம் அப்படின்னா நிலப்படங்களை சேர்த்தல், அதை இன்செட்டிங் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். HTML வழங்கும் முறையை கவரும் வகையில் அமைக்க நிலப்படங்கள் ஒரு முக்கிய கூறாக திகழ்கிறது. ஸோ நிலப்படங்கிறது ஒரு முக்கிய கூறாக இருக்குது. இதுக்கெல்லாம் கவர் அதை பார்க்கும்போது நம்ம அட்ராக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது. மேலும் சிக்கலான கருத்துக்களை எளிய முறையில் சித்தரிக்க நிலப்படங்கள் பயன்படுகின்றன. இணைய பக்கங்களை மிகவும் கவரும் வகையிலும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலும் அமைக்க உரிய இடத்தில் நிலப்படங்களை சேர்த்தல் வேண்டும். வலைப்பக்கத்தில் காண்பிக்கப்படும் நிலப்படங்கள் உலகளாவிய வடிவத்தை ஒத்திருக்கும்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பெரும்பாலான உளவிகள் ஜிஃப், ஜேபிஇஜி மற்றும் பிஎன்ஜி நிலப்பட முறைகளை ஏற்றுக்கொள்கிறது. HTML5 SVG நிலப்பட முறையை பயன்படுத்துகிறது. Photoshop, Picasa, GIMP போன்ற நிலப்பட பதிவு மென்பொருட்களை பயன்படுத்தி ஒரு நிலப்பட வடிவத்திலிருந்து மற்ற நிலப்பட வடிவத்திற்கு மாற்றிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஜிஃப்ல இருக்குது அப்படின்னா அது என்னவா நம்ம மாற்றலாம், நம்ம ஜேபிஇஜியாக மாற்றலாம், ஜேபிஇஜிலிருந்து நம்ம பிஎன்ஜியாக மாற்றலாம், பிஎன்ஜிலிருந்து ஜிஃபாக மாற்றலாம். ஸோ ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டை நம்ம எப்படி ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த Photoshop, Picasa, JMP அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த Photoshop சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜ் நம்ம எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஒரு ஃபார்மேட் இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மேட்ஸ். ஸோ என்னென்ன வந்து அதாவது நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு ஜிஃப், ஜேபிஇஜி, பிஎன்ஜின்னு சொன்னோம். ஸோ அதை பற்றி என்னென்னா நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற இமேஜ் ஃபார்மேட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GIFA. ஸோ கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டு. திஸ் ஃபார்மேட் இஸ் ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஃபார்மேட் ஃபார் அனிமேட்டட் இமேஜஸ். இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. ஸோ அனிமேஷன் பண்ணுற பார்த்தீங்கன்னா 3D 2D இந்த மூவிலலாம் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது இந்த ஃபார்மேட் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் டெவலப்டு பை கம்ப்யூசர். ஸோ கம்ப்யூசர் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. ஸோ அது கம்பெனி நேம் தான். யூஸ்வலி திஸ் இமேஜ் ஃபார்மேட் இஸ் சூட்டபிள் ஃபார் ப்ரெசென்டிங் டினி அனிமேட்டட் இமேஜஸ், லோகோஸ், ஐகான்ஸ், லைன் ஆர்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி இமேஜஸ்லாம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது. லோகோ வைக்கிறது, ஐகான்ஸு, லைன் ஆர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஜிஃப் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி நம்ம இமேஜ் நம்மளோட ஃபோட்டோஸோ இது பண்ணுறோமா இல்லையா. ஸோ ஒரு நம்ம வந்துட்டு ஒரு மேரேஜ்னால் ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்படியே இது பண்ண மாட்டாங்க, வந்து சம் எடிட்டிங்லாம் இது பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இது சூட்டபிளாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் யூசஸ் மேக்ஸிமம் about 256 கலர்ஸு. ஸோ பார்த்தோன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறனால ஸோ வந்து நம்ம வந்துட்டு கரெக்டாக அதை மைனூட்டாக கண்டு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், சரிங்களா. ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது சூட்டபிளாக இருக்காதுங்கிறாங்க. அனிமேட்டட் ஜிஃப் டு நாட் சப்போர்ட் சவுண்ட் ஆர் பிளேபேக் கண்ட்ரோலு. ஸோ அனிமேட்டட் ஜிஃப் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ ஜிஃப்லேயே வந்துட்டு பார்த்தோன்னா அனிமேட்டட் ஜிஃப்னு இருக்குது. ஸோ அது வந்துட்டு
என்ன பண்ணாதுன்னா சவுண்டு அண்ட் ப்ளேபேக்கில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் அதை சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணாதுன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் ஒன் என்னென்னா ஜேபிஇஜி ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்பே. ஸோ அப்ரிவேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஜேபிஇஜி இஸ் தி மோஸ்ட் பாப்புலர் இமேஜ் ஃபார்மேட் சப்போர்ட்டட் பை ஆல் வெப் ப்ரௌசர்ஸே. ஸோ எல்லா வெப் ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணால் இந்த ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட் வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணும். திஸ் ஃபார்மேட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ். ஸோ இது எதுக்கு வந்துட்டு சூட்டபிளாக இருக்குது, ஃபோட்டோகிராஃபிக் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணுது, சூட்டபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்லைக் ஜிஃப் ஜேபிஜி கேன் இன்க்ளூட் எனி நம்பர் ஆஃப் கலர்ஸே. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா அங்கே பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஜிஃப் பார்த்தோன்னா 256 கலர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் பண்ணுது. சரியா, மேக்ஸிமம் ஆஃப் சரி மேக்ஸிமம் 256 கலர்ஸ் தான். இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு எனி நம்பராக எந்த கலர் வேணாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் என்ன பண்ணும் இது வந்து யூஸ் பண்ணிக்கும். சரியா, ஸோ ஜிஃப் மாதிரி இல்லாமல் ஜேபிஜி பார்த்தோன்னா வந்துட்டு எத்தனை கலர்ஸ் வேணும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அங்கே 256 கலர்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எடிட் பண்ண முடியும். இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிஎன்ஜி அப்படின்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஸோ பிஎன்ஜி இஸ் டிசைன்ட் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜிஃப். ஸோ ஜிஃபோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்னன்னா உங்களுக்கு பிஎன்ஜி. இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை ஆல் ப்ரௌசர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். எஸ்விஜி இஸ் a graphics format that was developed by web. ஸோ வெப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்விஜி அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு பை வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் W3C at 2001. All current web browsers supports basic features of SVG. ஸோ எல்லா கரண்ட் ப்ரௌசர்ஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா ப்ரௌசர்ஸ் வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 2 3 4. ஓகேவா. தீஸ் ஆர் ஆல் தி 4 இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் ஃபெமிலியர்லி யூஸ்டு இன் தி இமேஜ். ஓகேவா. ஸோ இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ அதாவது வெப் ப்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா தீஸ் 4 டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேட்ஸ் ஆர் ஒன்லி அக்செப்டட் பை தி ப்ரௌசர்ஸே. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் தான் நம்ம வெப்பேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இமேஜ் வந்துட்டு நம்மளுடைய வெப்பேஜில் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். ஓகேவா. ஸோ அதை அப்படியே தமிழில் பார்த்தலாம் பாருங்க. வழக்கு மிகு நிழற்பட வடிவங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஃப். ஸோ அசைவு படங்கள் உருவமைக்க இந்த முறை பெருமளவில் பயன்பாட்டில் உள்ளது. கம்ப்யூட்டர் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. பொதுவாக இந்த நிழற்பட முறை சிறிய அசைவூட்டப்பட்ட நிழற்படங்கள், சின்னங்கள், குறும்படங்கள், கோட்டு வரைபட போன்றவற்றை காண்பிக்க உகந்தவை ஆகும். இந்த முறை அதிகப்படியாக 256 வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்துவதால் இது புகைப்படங்களை கையாள்வதற்கு ஏற்றதல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்க்குலாம் வந்துட்டு இது சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா 256 கலர் மட்டும் தான் பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அசைவாக்கப்பட்ட ஜிஃப் முறை ஒளி மற்றும் திரும்ப ஓட செய்தலை ஆதரிக்காது. சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஜேபிஇஜி எல்லா உலகிலும் செயல்படக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற படிவமாகும். ஜிஃப் முறையை போன்றல்லாது ஜேபிஇஜி முறையில் எண்ணற்ற வண்ணங்களை பயன்படுத்தலாம். ஸோ அதில் 256 தான் பண்ண முடியும். இதில் வந்து 256க்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னா ஜிஃப் முறைக்கு மாற்றாக பிஎன்ஜி முறை வடிவமைக்கப்பட்டது. எல்லா உலகிலும் செயல்படக்கூடியவை. எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் இணையத்திற்காக வடிவமைக்கப்பட்ட வரைகலை வடிவம் எஸ்விஜி. இது 2001 W3C என்ற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டது. நடப்பு இனிய உலாவிகள் அனைத்திலும் எஸ்விஜி முறை செயல்படுகிறது. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ தீசரானது நம்ம என்னன்னா 4 ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணுற இமேஜ் ஃபார்மேட்ஸ் வந்துட்டு இதான். இதில் ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை எடிட்டிங் ஃபோட்டோஸை நம்ம எடிட் பண்ணுற அந்த இமேஜ் எடிட்டிங் அந்த வந்துட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வந்துட்டு மாற்ற போகிறோம், அதுக்கு எப்படி HTML வந்துட்டு நம்ம கோடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்சர்ட்டிங் இமேஜஸ் வித் HTML டாக்குமெண்ட்டு. தி இமேஜ் டேக் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன டேக் யூஸ் பண்ணுறோன்னா IMG இமேஜ் டேக் அலாங் வித் தி attribute source. ஸோ டேக் பார்த்தோன்னா IMG source SRC அப்படிங்கிறது அட்ரிபியூட். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு இமேஜ் வந்துட்டு HTML டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் பாருங்கள். இமேஜ் IMG SRC ஈக்குவல் டு இமேஜ் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். அல்லது 2 சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒன்று இது ஒன்று. சரியா. ஸோ நம்ம எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து டேரெக்டாக இமேஜ் நேமோட நம்ம இது பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா URL வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். IMG source ஈக்குவல் டு image 1.gif. ஸோ என்ன ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னா ஜிஃப். சரி நம்ம ஜிஃப்ட்டு வந்து என்ன பண்ணலாம், JPG கூட நம்ம என்ன பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரௌசர் எதை சப்போர்ட் பண்ணுறதோ அந்த ஃபைல் ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். SRC attribute is the main attribute used to specify the file name of the image to be inserted. ஸோ எந்த நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த இமேஜோட ஃபைல் நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்துட்டு சோர்ஸ்னால் வந்துட்டு மூலம். இப்போ மூலதானம் சொல்ல முடியும். அப்போ எங்கிருந்து வந்தது அப்படின்னா அப்போ எந்த ஃபைல் நம்ம எடுத்தோமோ அந்த ஃபைலோட நேமை கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த SRC attribute யூஸ் ஆகுது. இஃப் தி இமேஜ் இஸ் நாட் இன் தி கரண்ட் ஒர்க்கிங் ஃபோல்டர் தி இமேஜ் ஃபைல் நேம் சுட் கிளியர்லி ஸ்பெசிஃபை வித் தி பாத். அதாவது ஒரு ஃபைலிருந்து இல்லாமல் பட் ஏதாவது நெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தோம், அதாவது வேற எங்கிருந்தாவது இருக்க டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா அது என்டையர் அந்த ஃபைல் அந்த பாத் நேமை நம்ம ஃபுல்லாக கொடுக்கலாம். தட் மீன்ஸ் அது URL முகவரி நம்ம வந்துட்டு கொடுக்கணும், அட்ரஸை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் பாத் நேமு. அப்போ இதை
பார்த்தீங்கன்னா டிங்கிற டிரைவில் சரியா நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் CDEF இருக்கும். சியில் நம்ம எதுவும் வைக்க மாட்டோம். ஸோ DEF ஸோ டிங்கிற அந்த வந்துட்டு டிரைவில் இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் வந்துட்டு கேட் JPG அப்படிங்கிற கேட்டோட பிக்சர் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPEG. ஓகே நம்ம ஜிஃப்னு பார்த்தா இங்கே JPG. இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா நம்ம வெரைட்டியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தோன்னா ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களா, HTML ஹெட் டைட்டில் இன்சர்ட் இமேஜஸ் டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரணும். ஹெட்டிங் லெவல் 1ல் ஏன்னா பாரதியார். ஸோ பாரதியார் அவரோட இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா நம்ம பாரதியார் அவருடைய பிக்சர் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ பாரதியார் அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஹெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட்டிங் லெவல் 1ல் வந்துட்டு சென்ட்ரல் அலைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கிருந்து அந்த பிக்சர் எடுத்திருக்காங்கன்னா இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு பாரதியார்.gif. ஸோ வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு இருந்ததுனால கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த இமேஜ் நேமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வேறு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்லையோ அல்லது நம்ம வேறு எங்கேயாவது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஃபுல் பாத் நேம் என்ன பண்ணால் நாம் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா அவுட்புட் பாருங்கள், பாரதியார் அவருடைய பார்த்தீங்கன்னா அழகான இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது, நம்ம வெப்பேஜில் வந்துட்டு HTML டாக்குமெண்ட் எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா, சரி தமிழில் பார்த்தலாமா. ஸோ தமிழில் பார்த்தோம்னா HTML ஆவணத்தில் நிழற்படங்களை சேர்த்தல். ஒரு HTML ஆவணத்தில் நிழற்படங்களை சேர்க்க இமேஜ் ஒட்டு அதாவது IMG ஒட்டு SRC பண்புக்குறியுடன் பயன்படுத்தப்படுகிறது. பொது வடிவம் கொடுத்தாச்சு, எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு, வலைப்பக்கத்தில் காட்டப்பட வேண்டிய நிலப்படத்தின் கோப்பு பெயரை குறிப்பிட SRC பண்புக்குறு பயன்படுத்தப்படுகிறது. நடப்பு கோப்புரில் நிலப்படம் இல்லாவிட்டால் நிலப்படத்தின் கோப்பு பெயர் அதன் நிரூபண பாதை அல்லது URL முகவரியை கொண்டு தெளிவாக குறிப்பிடவிடும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஒட்டின் இதர பண்புக்கூறுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதர் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் IMG இமேஜ் டேகு. ஸோ நம்ம எப்படி வந்து எல்லா டேகுக்குமே வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பண்புக்கூறுகள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் டேகுக்கு வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதர் தென் SRC the image tag has many attributes the enable to control how the image is presented on the web page. ஸோ வெப் பேஜில் வந்து அந்த இமேஜ் எப்படி வந்துட்டு நம்ம டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த டேகை கொடுத்து அந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ALT ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஆல்ட்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். The alt attribute within image tag is used to describe the image so that some text is conveyed even when image cannot be displayed. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சமயம் பார்த்தோம்னா நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், அந்த இமேஜை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணால் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கன்வே பண்ணோம். ஸோ இப்போ பாரதியார் அவருடைய இமேஜ் வைக்கிறோம், இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த இமேஜ் வந்துட்டு இன்சர்ட் ஆகலை அப்படின்னா அந்த இமேஜ் பக்கத்துலேயே என்னன்னா அந்த இமேஜோட நேம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது பாரதியார் அவருடைய இது பிக்சரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த இமேஜுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக டெக்ஸ்ட்டு கொடுக்குறது தான் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா IMG சோர்ஸ் ஈக்குவல் டு பாரதியார்.gif கொடுத்துட்டு ஸோ இன்கேஸ் அவருடைய பாரதியார் அவருடைய பிக்சர் தெரியல அப்படின்னா நேஷனல் போயட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு. அப்போ நேஷனல் போயட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் நேஷனல் போயட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துரும் அப்படின்னா என்னென்னா அதோடைய விளக்கம். சரியா, ஸோ அவர் பார்த்தோம்னா வந்துட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது பாரதியாருடைய அவருடைய அந்த பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ் டு செட் தி வித் அண்ட் ஹைட் ஆஃப் அன் இமேஜ். ஸோ என்ன சொல்கிறோன்னா வித் அண்ட் ஹைட் பார்த்தோன்னா நம்ம ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதான் வந்து இமேஜ் அப்படின்னா வந்துட்டு இருங்க. ஸோ வித் அண்ட் இது வந்து ஒரு இமேஜ் அப்படின்னா வந்துட்டு வித்துங்கிறது பார்த்தோன்னா நம்ம இதை சொல்லுவோம், ஹைட்னா இதை சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்துட்டு வித் அண்ட் ஹைட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ். தி வேல்யூஸ் ஆஃப் திஸ் அட்ரிபியூட்ஸ் should be either pixels or percentage of its actual size. ஸோ ஆக்சுவல் சைஸ் அப்படின்னா வந்துட்டு இருக்கிற சைஸை விட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கூட்ட செய்யலாம், குறைக்க செய்யலாம். அது எப்படின்னா வந்துட்டு பிக்சல் வேல்யூ கொடுக்கலாம் அல்லது பர்சன்டேஜ் வேல்யூ கொடுக்கலாம். இஃப் திஸ் அட்ரிபியூட்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் தி browser displays the images ஒரிஜினல் சைஸ். அப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த இமேஜ் பார்த்தோன்னா பெருசாக ஃபுல் என்டையர் அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும். சரியா, அப்போ நம்ம வந்துட்டு அந்த சைஸ் நம்ம எப்படி நம்ம வியூ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஹைட் வித் கரெக்டாக கொடுத்தோன்னா ஸ்பெசிஃபைட் அந்த இது வந்துட்டு கரெக்டான சைஸுக்கு வரும், ஃபிட்டட் சைஸ் வரும். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து ஒரிஜினல் சைஸ் நம்ம எப்படி எடுத்து போட்டோமோ அதை ஃபுல்லாக என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னது உங்களுக்கு வியூ ஆகி காட்டும். ஓகேவா, ஸோ வி ஸ்பேஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வி ஸ்பேஸ் அப்படின்னா வெர்டிகல் ஸ்பேஸு, ஹெச் ஸ்பேஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்பேஸு. வி ஸ்பேஸ் அண்ட் ஹெச் ஸ்பேஸ் அட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ் டு செட் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் பிட்வீன் தி இமேஜஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ப்ரௌசரு. ஸோ ஒரே ஒரு இமேஜ் வைக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அதை ஃபுல்லாக என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதாகிடும். ஸோ அது ஒவ்வொரு பிக்சருக்கு இடையில இருக்கிற ஹைட் அண்ட் வித் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்பேஸ் அண்ட் ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த இது. சரியா, ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா இது
வெர்டிக்கல் அப்படின்னா இது. ஸோ இந்த ஸ்பேசஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த அட்ரிபியூட்ஸே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு அப்போ எத்தனை அட்ரிபியூட்ஸ் சொன்னால் 1 2 3. ஓகேவா? 3 அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? சில பாருங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடிங்க ஈஸியாக இருக்கும். HTML ஹெட் கொடுத்துருக்காங்க, டைட்டில் இன்சர்ட்டிங் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதி அப்படி கொடுத்துருக்காங்க. இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு பாரதி.zip ஆல்ட்ரமா பார்த்தீங்கன்னா நேஷனல் பேட்டா இந்தியா. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித்து கொடுத்துருக்காங்க. செட் பண்ணி பார்த்துருங்களா, வித்து வந்து 20%, ஹைட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வித்து ஹைட்டுங்கிறது அந்த இமேஜோட வித்து ஹைட்டு. ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் ஸ்பேஸ் அண்ட் ஹரிசானல் ஸ்பேஸ் அப்படின்னா வந்துட்டு வெர்டிக்கல் வந்துட்டு 20. ஸோ அந்த ஒரு இமேஜுக்கும் வந்துட்டு பாரதியார் அவரோட இமேஜ் தான். ஸோ அவரோட இமேஜ் ஒவ்வொரு இமேஜுக்கு இடையில இருக்கிற கேப்பு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பேஸ் 20, ஹரிசானல் ஸ்பேஸ் வந்து 20. நெக்ஸ்ட் இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு பாரதியார்.zip.alt. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவரோட இமேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 25 கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் ஸ்பேஸ் கொடுத்து அப்படி ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு அப்போ எத்தனை இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 1 2 3 4. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5 6 மொத்தமாக வந்துட்டு 6 பிக்சர்ஸ் நமக்கு வரணும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 6 பாரதியார் ஐயாவுடைய இமேஜஸ் வந்து வரணும். வித் இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடான நமக்கு என்ன வரணும், எல்லாத்துக்கும் ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரே இது தான். எத்தனை டைம் வரணுமோ அத்தனை டைம் நம்ம கொடுத்தோம்னா தான் நமக்கு என்ன என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரும். ஒன்று மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பாரதியாரோட பிக்சர் மட்டும் வரும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை பாரதியாரோட பிக்சர் வரும். கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம எத்தனை கொடுத்தோம் 6 இருக்குது. ஸோ 6 மகாகவி பாரதின்ட்டு சென்டரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சில பார்த்தோன்னா அவரோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஹரிசானல் வந்து கம்மியாகும். வெர்டிக்கல் வந்துட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் வந்து ஸ்பேஸ் கம்மியாகவும் ஹரிசானல் வந்துட்டு அதிகமான ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வச்சு செட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா அலைன் அட்ரிபியூட். ஸோ அலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அலைன் அட்ரிபியூட் யூஸ் டு அலைன்ஸ் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பேஸ் லைன் ஆஃப் தி டெக்ஸ்ட். திஸ் அட்ரிபியூட் ஹேஸ் தி ஃபாலோவிங் வேல்யூஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அலைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜ் வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு அலைன் ஆகணும். சரியா? ஸோ அந்த பேஜுக்குன்னா பர்டிகுலர் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பேஜ் இருக்குன்னா அது எப்படி அலைன் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா பாட்டம் மிடில் டாப். ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் அலைன் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா பாட்டம் அப்படின்னா அலைன்ஸ் தி பாட்டம் ஆஃப் தி இமேஜ் வித் தி பேஸ் லைன் ஆஃப் தி டெக்ஸ்ட். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் என்னங்கிறது நம்ம அந்த டெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு டாப்பில் வரணுமா, மிடில் வரணுமா, பாட்டமில் வரணுமா, ஸோ அதை டிசைன் பண்ணுறது. ஸோ பாட்டம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. எப்பவுமே ஒரு இமேஜ் அப்படின்னா அந்த இமேஜோட ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதனுடைய பாட்டமில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் அலைன்ஸ் தி மிடில் ஆஃப் தி இமேஜ் வித் தி baseline of the text. Top aligns the top of the image with the baseline of the text. Next பார்த்தா left and right values of the align attribute. Using left and right values of the align attribute display the image on the left and right side of the text. ஸோ பார்த்தோன்னா ஒரு இமேஜ் இருக்கோம்னா இந்த இமேஜில் பார்த்தோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு லெஃப்ட் அண்டு ரைட்டு. சரியா? ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வந்துட்டு அலைன் அட்ரிபியூட்லேயே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தோன்னா வந்துட்டு அட்ரிபியூட்ஸ். ஓகே, so these are the attributes used in the எது நம்ம சொல்லுவோம் attribute used in the image. சரியா? ஸோ இமேஜ் அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு அந்த டேக் இமேஜ் டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ் இவ்வளோ தான். அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருவோம்னா லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா அலைன் பார்த்தோம். ஸோ அந்த அலைன் அட்ரிபியூட்ஸ்க்கான என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸு ஹரிசானல் ஸ்பேஸு வித் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் ஒன்னாக பார்த்தோம்னா வெரி ஃபஸ்ட்டாக பார்த்தது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ் யூஸ்டு இன் தி இமேஜ் டேகு. ஓகேவா? ஸோ இமேஜ் டேக்கோட அட்ரிபியூட்ஸு. ஓகே, இப்போ முக்கியமாக பார்த்தா ஒரு இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக தேவையானது இமேஜுங்கிற ஐஎம்ஜிங்கிற டேகு ப்ளஸ் எஸ்ஆர்சிங்கிற சோர்ஸ் அட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இமேஜ் வச்சிடலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே பார்த்தலாம். இமேஜ் ஒட்டின் இதர பண்புக்கூறுகள் எஸ்ஆர்சி பண்புக்கூறினை தவிர இமேஜ் ஒட்டுடன் பல பண்புக்கூறுகளை கொண்டு ஒரு நிலப்படம் எப்படி காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தலாம். ஆல்ட்னா மாற்று உரை. வலைப்பக்கத்தில் நிலப்படம் தோன்றவில்லை எனில் இமேஜ் ஒட்டுடன் ஆல்ட் பண்புக்கூறினை பயன்படுத்தி தேவையான உரையை இணைத்து அதனை பற்றிய விளக்கத்தினை தெளிவுபடுத்தலாம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வித்து மற்றும் ஹைட்டு நிலப்படத்தின் வடிவாளவை வேண்டியவர் அமைக்க வித்து மற்றும் ஹைட்டு பண்புக்கூறுகள் பயன்படுகிறது. இந்த பண்புக்கூறுகளின் மதிப்புகள் படப்புள்ளிகளின் எண்ணிக்கையிலும் அல்லது விழுக்காடு அளவில் குறிப்பிட விட. விழுக்காடுனா பர்சன்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வி ஸ்பேஸ் மற்றும் ஹெச் ஸ்பேஸ். வி ஸ்பேஸ் மற்றும் ஹெச் ஸ்பேஸ் பண்புக்கூறுகளை கொண்டு நிலப்படங்களுக்கு இடையே செங்குத்து மற்றும் கிடைமட்ட இடைவெளிகளை குறிக்கலாம். அடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியீடு கொடுத்துருக்காங்க. உரைநூல் படங்களை சீரமைப்புத்தால் எப்படி அப்படின்னா அலைன் பண்புக்கூறு உரை செய்திகளை தொடர்ந்து படத்தை சீரமைத்து இடம்பெற செய்யும். இந்த பண்புக்கூறு கீழ்கான மதிப்புகளை கொண்டிருக்கும். பாட்டம் அப்படின்னா படத்துக்கு பின் இடம்பெறும் முறையை அடிப்பகுதியில் சீரமைக்கும். இது முன்னியல்பு அமைப்பாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
மிடில் படத்துக்கு பின் இடம்பெறும் முறையை நடுப்பகுதியில் சீரமைக்கும். டாப்னா படத்துக்கு பின் இடம்பெறும் முறையை மேல் பகுதியில் சீரமைக்கும். அலைன் பண்புக்கூறின் லெஃப்ட் மற்றும் ரைட் மதிப்புகள். அலைன் பண்புக்கூறுடன் லெஃப்ட் மற்றும் ரைட் மதிப்புகளை பயன்படுத்தி உரைக்கு இடப்பக்கமோ வலப்பக்கமோ படத்தினை இடம்பெற செய்யலாம். கொடுத்துட்டோமா? சில பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்துட்டு அலைன் அப்படிங்கிற அந்த அலைன் பண்ணுற முறையை அதோட அட்ரிபியூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் வந்து இமேஜ் டேக் கொடுத்துட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இமேஜ் டேக் ஹெட்டிங் 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்டிங் 2 அப்படின்னா வந்துட்டு சைஸ் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ். ஹெட்டிங் 1னா சைஸ் பெருசாக இருக்கும், 2னா வந்து அதை விட சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இமேஜ் சோர்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ பாத் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள். அந்த பேரட் சரி, அந்த பேரட் இருக்கா இல்லையா, அதோட இமேஜ் பார்த்தோன்னா அதோட அட்ரிபியூட்ஸ் பாருங்கள் 3 அந்த அலைனில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் இது வந்து டிஃபால்ட்டு. சரி, பாட்டம் இமேஜோட பாட்டமில் வர்றது இது வந்து டாப்பு, இது வந்து மிடில். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அலைன் பண்ணுறது. அந்த இமேஜில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு நம்ம அந்த பேஸ் லைன் ஆஃப் தி டெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் யூசிங் மார்க்கியோ. ஸோ எப்படி வந்துட்டு ஸ்க்ரோல்லாம் வந்துட்டு என்னென்னா வந்து உருளல் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல்லாம் உருண்டுட்டு போகிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? டெக்ஸ்ட்டை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு நம்ம போக வைக்கிறது. சரியா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் பார்த்தீங்கன்னா மார்க்யூ டேக். ஸோ மார்க்யூ டேக் இஸ் யூஸ்டு டு ஸ்க்ரோலிங் தி டெக்ஸ்ட் இன் HTML டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, இன் HTML a piece of text or image can be moved horizontally or vertically by using marquee tag. This feature makes a web page as more attractive. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு HTML வந்துட்டு நம்ம என்ன சொன்னால் ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட், ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டு அல்லது ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு சின்ன இமேஜாக இருக்கலாம், அல்லது எந்த இமேஜ் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி இமேஜாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ண போறோம்னா ஹரிசாண்டலி. ஸோ ஹரிசாண்டல்னா வந்து கிடைமட்டமாக இருந்தாலும் சரி அல்லது செங்குத்தல் வெர்டிகல்னா செங்குத்தாக இருந்தாலும் சரி பை யூசிங் மார்க்யூ டேக். அது என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல்லாம் வந்துட்டு திரை உருளல் செய்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெப்பேஜுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தா வந்துட்டு குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? பார்க்கும்போது வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் ஃபார்மேட் பாருங்கள். மார்க்யூ டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் டு பி ஸ்க்ரோல், மார்க்யூ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டெய்னர் டேக், ஏன்னா ஓப்பனிங் இருக்குது க்ளோசிங் இருக்குது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். தெளிவாக நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மார்க்யூங்கிற டேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் அல்லது வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்படி ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கிறது. சரி, அப்படியே வந்துட்டு ஃப்ளோட்டிங்காக இருக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் நம்ம மார்க்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்ரிபியூட்ஸ் ஆஃப் மார்க்யூ கொடுத்துருக்காங்க. ஹைட் அண்ட் வித். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் நம்ம அதே மாதிரி தான் அந்த டெக்ஸ்டோட ஹைட் அண்ட் வித். These attributes are used to set height and width of the marquee. The value should be either in pixels or percentage in the browser window. Pixeling கொடுக்கலாம் அல்லது percentage ஆகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா direction. This is used to specify the direction of the movement of the text or image. So direction left to right to left அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொடுக்கறது. The text or image will move towards right to left by default. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்னென்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம், அதாவது மார்க்கி டேக் வச்சு யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் டு லெஃப்ட் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈஸியான எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா டிவியில் நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் போகும் இல்லையா? ஸோ டிவியில் பார்த்தோன்னா நம்ம ஸ்க்ரீனில் கீழே பாட்டமில் ஃப்ளாஷ் நியூஸ் போகும். அது பார்த்திங்கன்னா என்ன இப்படி தான் வரும் இல்லையா? ஃப்ளாஷ் நியூஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வராது. ஸோ இப்படி வரும். அப்போ ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு என்ன வரும்? ஸோ அதான் வந்துட்டு டிஃபால்ட்டு. ஸோ நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேரக்ஷனை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு மாற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப் டு டவுனும் கொடுக்கலாம், டவுன் டு அப்பும் கொடுக்கலாம். சரி, நம்ம எந்த டேரக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர். திஸ் அட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை தி டைப் ஆஃப் ஸ்க்ரோலிங்கு. ஸோ ஸ்க்ரோல் ஆகிற டைப்பு. ஸோ எந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகணும், பார்த்தோன்னா வந்துட்டு நல்லா டார்க்காக வேணுமா, அல்லது நல்லா வந்துட்டு மைல்டாக வேணுமா, அது வந்துட்டு வேறு மாதிரி வேவ் மாதிரி போகணுமா, ஸோ அந்த டிசைன் பண்ணுறது. தி வேல்யூஸ் ஆர் ஸ்க்ரோல் ஸ்லைட் அண்ட் ஆல்டர்னேட்டு. ஸோ பார்த்தோன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்க்ரோல் ஆகிறது, ஸ்க்ரோல்லாம் வந்துட்டு அப்படியே அது தவழ்ந்துக்கிட்டே போகிற மாதிரி, ஸ்லைடு மாதிரி வர்றது, ஆல்டர்னேட் மாதிரி ஒன்று மாற்றி வர்றது. சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்க்ரோல் டிலே. திஸ் அட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி டைம் டிலே பிட்வீன் தி ஈச் ஜம்ப்பு. ஸோ ஒவ்வொரு ஜம்ப்பு பார்த்தோன்னா 10 இமேஜ் இருக்குன்னா அப்போ ஒரு இமேஜுக்கு இன்னொரு இமேஜுக்கு இருக்கிற டைமு. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் இமேஜ் வந்த வாட்டி எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் செகண்ட் இமேஜ் வரணும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணோம் செட் பண்ணுறது. ஸோ அந்த டைம் பார்த்தோன்னா செகண்ட்ஸு. அப்போ மினிட்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. சரியா? செகண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் ஆனால் அது வந்துட்டு போர் அடிக்கும். அப்போ செகண்ட்ஸ் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்க்ரோல் அமௌண்ட்டு. திஸ் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு, மெதுவாக வைக்கிறது, மீடியமாக வைக்கிறது, அதிகமாக வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. லூப்பு. திஸ் இஸ் ஃபார் டிஃபைனிங் ஹவு மெனி டைம்ஸ் தி மார்க்கி எலமெண்ட் should repeat on the screen. அப்போ லூப்பிங்னா வந்துட்டு எத்தனை டைம், அப்போ 10 டைம்னா அப்போ 10 டைம் வந்துட்டுனா அது வந்துட்டு ஏன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 10 டைம்
டைம் ஸ்க்ரோல் ஆகலது, 10 டைம் வந்து ஸ்லைடாக வருது. ஸோ அது நம்பர் ஆஃப் டைம் அந்த இமேஜஸ் ஷுட் பி டிஸ்பிளேட் ஆன் தி ஸ்க்ரீன். ஓகேவா? தி டிஃபால்ட் வேல்யூ இஸ் இன்ஃபைனைட். ஸோ இன்ஃபைனைட்டுக்கு தான் டிஃபால்ட் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுவுமே கொடுக்கலாம் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஸ்டாப் ஆகும். விச் மீன்ஸ் தி மார்க்கி எலமெண்ட் ஸ்க்ரோல்ஸ் எண்ட்லெஸ்லி. ஸோ எண்டே அதுக்கு கிடையாது, எண்ட்லெஸ்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி கலர். திஸ் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை தி பேக்ரவுண்ட் கலர் டு தி மார்க்கியூ எலமெண்ட்ஸ். ஸோ பிஜி கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அது இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜுக்கு பின்னாடி வந்துட்டு திஸ் எப்படி வந்து கலர் இருக்கணுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஹெச் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ். திஸ் இஸ் ஃபார் டிஃபைனிங் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஸ்பேஸ் அரௌண்ட் தி மார்க்கியூ. அப்போ மார்க் பார்த்தா அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு இடையில இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் 5-6 டெக்ஸ்ட் இருக்கிற வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த மார்க்கியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒன்று இடிச்சிக்க கூடாது இல்லையா? ஒன்று இப்போ இடிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ஹெச் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ். தி வேல்யூ கேன் பி இன் பிக்சல்ஸ் ஆர் பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. HTML ஹெட்டு, டைட்டில், மார்க்கியூ கொடுத்துருக்காங்க, ஹெட்டு, பாடி கொடுத்துருக்காங்க. மார்க்கியூவில் பார்த்தீங்கன்னா போல்டில் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, போல்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மார்க்கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கியூ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக. ஸோ இதுக்கு இடையில போல்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும், இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு என்னென்னா போல்டில் வரும். நெக்ஸ்ட் மார்க்கியூ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஸோ ரைட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு வெல்கம் டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போல்டு தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ டைரக்ஷன் ரைட் அப்படின்னா வந்துட்டு ரைட் டு லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தா வந்துட்டு லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ அதாவது ரைட் சைடு சாரி நம்ம என்ன சொல்லணும்னா வந்துட்டு மார்க்கியூ டைரக்ஷன் ரைட்டுன்னு கொடுத்துட்டோம்னா ரைட் சைடு போகணும். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்கலாம் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் வரும். அப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரைட்டுன்னு கொடுத்தோம்னா ரைட் சைடு போகணும். டைரக்ஷன் வந்துட்டு ரைட் சைடு போகணும். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு போகணும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவுட்புட் வந்துட்டு ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஸ்க்ரோல் ஆகிறது நம்ம காட்ட முடியாது, லைவாக காட்ட முடியாது இல்லையா? ஸோ டெக்ஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும், அது ஸ்க்ரோல் ஆகிறது உங்களுக்கு தெரியாது, அதனால் விட்டுட்டாங்க. அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இது மட்டும் போல்டில் இருக்கும். ஸோ இது இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டே போகும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு போகும். இது வந்துட்டு நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும் உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டைரக்ஷனில் வரும். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் டைரக்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கியூ டைரக்ஷன் ரைட்டு அப்படி கொடுத்துருவோம். அப்போனா டைரக்ஷன் வந்துட்டு இல்லை நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக ரைட் டு லெஃப்ட் வரதுனால வந்துட்டு நம்ம லெஃப்ட்டுன்னு வந்து கொடுக்க தேவையில்லை. அப்போ எப்போ நம்ம லெஃப்ட்டிலிருந்து ரைட்டுக்கு போகணுமோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷன் ரைட்டுன்னு கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது வெல்கம் டூங்கிறது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் போல்டில் வந்துட்டு தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு. ஸோ இது ரெண்டு லைனை பார்த்தோன்னா மார்க்கியூ யோகம் எப்படின்னா இந்த டைரக்ஷனில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இந்த டைரக்ஷனும் செகண்ட் இந்த டைரக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு டெக்ஸ்டாக இமேஜ் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விடுறது HTML டாக்குமெண்ட்டில் அப்படிங்கிறதுக்கான கிரேட்டான ரீசன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்கில் கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து அப்படி தமிழில் நம்ம பார்த்தரலாம். ஸோ என்னென்னா மார்க்கியூ பயன்படுத்தி உரையை உருளை செய்தல். ஒரு HTML ஆவணத்தில் உரை எழுத நிலைப்படுத்தி கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ மார்க்கியூ ஒட்டினை பயன்படுத்தி உருளை செய்யலாம். இந்த வசதி வலைப்பக்கத்தை கவரும் வகையில் உருவமைக்க பயன்படுகிறது. பொது வடிவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மார்க்கியூ ஓப்பனிங் டேகு, அதுக்கு இடையில டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் டு பி, டெக்ஸ்டாக இருக்கலாம் அல்லது இமேஜ் எது வேணாலும் இருக்கலாம், அதை எழுதணும். அதுக்கப்புறம் மார்க்கியூ க்ளோஸ் பண்ணிடுறோம். மார்க்கியூவோட பண்புக்கூறுகள் பாருங்கள். ஹைட் அண்டு வித்து. இந்த பண்புக்கூறுகள் மார்க்கியூ ஒட்டின் உயரம் மற்றும் அகலத்தினை வரையறுக்க பயன்படுகிறது. இந்த அளவுகளை உளவித்தறியின் படப்புள்ளிகள் எண்ணிக்கை அல்லது விழுக்காடு அளவிலும் குறிப்பிடலாம். அடுத்தது டைரக்ஷன். இந்த பண்புக்கூறு உரை அல்லது படம் நகரும் திசையை குறிப்பிட பயன்படுகிறது. முன்னியல்பாக உரை அல்லது படம் வலைப்பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு நகரம். எனவே கொடாநிலை திசை இடப்பக்கமாகும். அப், டவுன், லெஃப்ட் அல்லது ரைட் என்ற அளவுகளில் குறிப்பிடலாம். பிஹேவியர். இந்த பண்புக்கூறு நகரம் முறையை குறிப்பிட பயன்படுகிறது. இந்த மதிப்புகளை ஸ்க்ரோல், ஸ்லைடு மற்றும் ஆல்டர்னேட் என்று குறிப்பிடலாம். ஸ்க்ரோல் டிலே. இந்த பண்புக்கூறு மறுசுழற்சிக்கு இடைப்பட்ட நேரத்தை வரையறுக்க பயன்படுகிறது. இந்த நேர அளவு வினாடிகளில் குறிப்பிடப்பட வேண்டும். ஸ்க்ரோல் அமௌண்ட். இது நகரும் வேகத்தை வரையறுக்க பயன்படுகிறது. லூப்பு. இந்த பண்புக்கூறு மார்க்கியூ கூறு எத்தனை முறை திரையில் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்க பயன்படுகிறது. இதன் முன்னியல்பு மதிப்பு இன்ஃபைனைட். எனவே மார்க்கியூ கூறு முடிவின்றி சொல்லலாம். பிஜி கலர். இந்த பண்புக்கூறு மார்க்கியூ கூற்றின் பின்புல வண்ணத்தை குறிப்பிட பயன்படுகிறது. ஹெச் ஸ்பேஸ் மற்றும் வி ஸ்பேஸ். இந்த பண்புக்கூறு மார்க்கியூ கூற்றின் சுற்றியுள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து இடைவெளிகளை வரையறுக்க பயன்படுகிறது. இதன் அளவுகளை படப்புள்ளிகள் அல்லது விழுக்காட்டு அளவில் குறிப்பிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு டாபிக் தான் நம்ம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? ஒரு கிளாஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிங் வீடியோ அண்டு சவுண்டு. இது ஒரு டாபிக் மட்டும் தான். ஸோ எப்படி வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் இமேஜஸ் வந்துட்டு ஒரு இமேஜ் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் அதாவது
நம்ம HTML டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணுறது. முக்கியமாக பார்த்தோன்னா இமேஜ். ஸோ ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது HTML டாக்குமெண்ட்டில், அது எப்படி நம்ம ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்குறது பார்த்தோம். ஸோ அதில் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் அல்லது இமேஜ் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறது, திரை உருளை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த அட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தோம். இது பார்த்தோன்னா வீடியோ அண்டு சவுண்டு, இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, வீடியோ அண்டு சவுண்ட் ஆர் தி கோர் பார்ட் ஆஃப் தி மாடர்ன் வெப் பேஜஸ். ஸோ வீடியோ ஆடியோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோர் பார்ட், இம்பார்ட்டன்ட் பார்ட். இது இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஒரு படமே பார்க்குறோம், அந்த படத்தில் வந்துட்டு ஆடியோ இல்லைன்னா அந்த படம் பார்க்க முடியாது, வீடியோ அது இல்லை அப்படின்னாலும் நம்மளால் படம் பார்க்க முடியாது. ஸோ ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகாது, அதை வந்து பார்க்கவும் நல்லா இருக்காது. அதாவது சொல்கிறாங்க ஒரு மாடர்ன் வெப் பேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னு சொல்கிறாங்க. இன் HTML a video or audio content may be included as inline or external data. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு இன்லைன் அப்படின்னா வந்துட்டு நம்ம உள்ளேயே அதை வெப் பேஜுக்குள்ளே கொடுக்கலாம், அல்லது நம்ம எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நம்மளாக கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. தி இன்லைன் ரெஃபர்ஸ் டு ஆடியோ ஆர் வீடியோ ஃபைல்ஸ் ஆர் ஹேண்டில் as part of the page. இது ஒரு பார்ட்னே சொல்கிறாங்க. These media files play the audio or video when the page is visible in the browser window. ஸோ இதை பார்த்தோம்னா இந்த மீடியா ஃபைல்ஸ், தட் மீன்ஸ் ஆடியோ வீடியோ இந்த ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தோம்னா வந்துட்டு எப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு இது டிஸ்பிளே ஆகும், இது வந்துட்டு நமக்கு ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரெஃபர்ஸ் லிங்கிங் எக்ஸ்டர்னல் ஆடியோ ஆர் ஃபைல்ஸ் ஆர் URL. ஸோ இது எக்ஸ்டர்னல் ரெஃபர் அப்படி எக்ஸ்டர்னல் அப்படிங்க பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு URL பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நமக்கு இந்த ஃபைல்ஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த எம்பெட் டேக் இஸ் யூஸ் டு அட்டாச் ஆடியோ ஆர் வீடியோ ஃபைல் ஈஸிலி வித்தின் பேஜஸ். இங்கே யூஸ் பண்ண டேக் என்னன்னா எம்பெடு. ஓகேவா? திஸ் டேக் இன்க்ளூட்ஸ் தி கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி மல்டிமீடியா ஆட்டோமேட்டிக்கலி இன் தி ப்ரௌசர். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம எப்போ எம்பெட்னு கொடுக்குறோமோ அப்போவே என்ன பண்ணால் இது வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மல்டிமீடியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கானு சொல்கிறாங்க. தி நோ எம்பெட் டேக் மே பி யூஸ்ட் as alternative to display some other media file. ஸோ நோ எம்பெட்னு கொடுத்தோம்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணுறோன்னா, நம்ம வேறு எங்கேயாவது இது பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணோம்னா ஓகே சரி, அந்த மாதிரி வந்து நோ எம்பெடு. ஸோ மல்டிமீடியா நம்ம ஒரு ஆடியோ வீடியோ இமேஜ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எம்பெடு கொடுத்துக்கலாம். நோ எம்பெட் அப்படின்னா வந்துட்டு அதர் வேறு எங்கேயாவது இருந்து இது பண்ணுறது. ஸோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோன்னா வந்துட்டு சம் அதர் மீடியா ஃபைலை கொடுக்குறோன்னா என்ன பண்ணலாம், நோ எம்பெடு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், in the case of the browser does not support embed tag. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு the no embed tag may be used as an alternative to display some other media file. in the case of the browser does not support embed tag. அப்போ நம்ம எப்போ no embed அப்படிங்கிற அந்த டேகை யூஸ் பண்ணுறோமோ அப்போ embed tag வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க. SRC is the primary attribute used with the embed tag. This SRC attribute used to specify the name of the media file with its source location. ஸோ SRC வந்து பிரைமரி அட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்து அதே மாதிரி தான் அங்கே எப்படி நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது SRCங்கிற அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணோம், அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் வித் எம்பெட். ஸோ எம்பெட் டேக்குலாம் SRC அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட் பிரைமரி அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். தி SRC அட்ரிபியூட் யூஸ் டு ஸ்பெசிஃபை தி நேம் ஆஃப் தி மீடியா ஃபைல் வித் சோர்ஸ் லொகேஷன். எதுக்காகனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அந்த ஃபைல் அந்த இது வந்து ஆடியோ வீடியோ வந்துட்டு எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம், எந்த ஃபைல் இருந்து ஃபோல்டர் இருந்து எடுத்துங்கிற அந்த பார்த்து கொடுக்கறதுக்கான மீடியா ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான், சோர்ஸ் லொகேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதர் அட்ரிபியூட் சச்சஸ் ஆல்ட், ஹைட், வித் அண்ட் அலைன் ஆர் யூஸ் டு வித் இமேஜ். ஸோ இமேஜ் டேக்கில் நம்ம என்னென்னலாம் வந்துட்டு அதை ஆல்டர்னேட் அதாவது அதர் அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஃபார்மேட் பாருங்கள், எம்பெட் SRC ஈக்குவல் டு ஆடியோ வீடியோ ஃபைல் நேம் வித் லொகேஷன். அப்போ எம்பெட் இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர் டேக், ஏன்னா வந்துட்டு ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, HTML ஹெட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நோட் பேடில் போய்ட்டு ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லா யார் வேணாலும் பண்ணலாம். சரியா? ஒன்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும் தெரிஞ்சுட்டா போதும், ஜஸ்ட் டைப் பண்ணுறது வேண்டியதாக, சேவ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா டைப் பண்ணும்போது கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணால் நமக்கு அவுட்புட் ஈஸியாக வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி டேக் இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இமேஜ் சோர்ஸில் பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்த்து ஃபுல் பாத் நேம் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தோன்னா ஹைட்டு வித்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்யூ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பெட் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டி டிரைவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டு வித் ஹைட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்பெட் அப்படின்னா வந்துட்டு உள்ள இன்க்ளூட் இன்டர்னல் அந்த ஃபைலுக்குள்ளே இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெல்கம் டு தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த இது வந்து மார்க்யூ ஆகிட்டு இருக்கோம். மார்க் வந்து அதாவது ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ப்ளே ஆகும். இது மூணுமே வந்துட்டு எனக்கு 3-in-1, இது மூணுமே எனக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழில் பாருங்கள், ஒளி மற்றும் ஒளிக்காட்சியை சேர்த்தல். ஒளி மற்றும் ஒளிக்காட்சி இன்றைய வலைப்பக்கங்களில் முக்கிய அங்கமாக விளங்குகின்றன. HTML ஆவணத்தில் ஒளி அல்லது ஒளிக்காட்சி உள்ளிணைந்ததாகவோ அல்லது வெளிப்புற தரவினை கொண்டோ இணைத்துக் கொள்ளலாம். உள் ஒளி ஒளிக்காட்சி என்பது ஒளிக்காட்சி கோப்புகளை இணைய பக்கத்தின் ஒரு பகுதியாக வழங்குவதை குறிக்கிறது. உளவித்திரையில் வலைப்பக்கம் தோன்றும் போது இவ்வகை ஒளிக்காட்சி கோப்புகள் இயங்கும். வெளிப்புற தரவு என்பது வெளிப்புற அமைவிட முகவரியில் உள்ள URL ஒளிக்காட்சி கோப்புகளை இணைப்பதை குறிக்கும். ஒரு இணைய பக்கத்தில் ஒளிக்காட்சி கோப்புகளை
இணைக்க எம்படு ஒற்று பயன்படுகிறது. இந்த ஒட்டு பல்லூடக கருவிகளை தாமாகவே உளவியல் நிறுவி கொள்ளும். எம்படு ஒட்டினை உளவி ஏற்றுக்கொள்ளாத போது நோய் எம்படு ஒட்டினை பயன்படுத்தி மாற்று ஊடக கோப்புகளை காண்பிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்படு வந்துட்டு எப்போ ஒர்க் ஆகலையோ, ஸோ நம்ம முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா நோ எம்படுன்னு கொடுத்தோம்னா நம்ம எம்படு ஒர்க் ஆகுன்னு சொல்லணும். அப்படி கிடையாது கான்செப்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்படு வந்துட்டு நம்ம எப்பயாவது அந்த ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம நோ எம்படு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை மாற்றிக்கணும். ஓகே. ஸோ எஸ்ஆர்சி என்ற முதன்மை பண்புக்கூறு எம்படு ஒட்டுடன் பயன்படுத்தப்படுகிறது. எஸ்ஆர்சி பண்புக்கூறு ஊடக கோப்பின் பெயர் மற்றும் மூல இருப்பிடத்தை குறிப்பிட பயன்படுகிறது. இமேஜ் ஒட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆல்ட், ஹைட், வித் அண்ட் அலைன் பண்புக்கூறுகளை எம்படு ஒட்டுடன் பயன்படுத்தலாம். பொது வடிவம் கொடுத்துருக்காங்க, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கீழே வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டு அங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளை ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காவது லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ பாருங்கப்பா, நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஒரே ஒரு கான்செப்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு மியூசிக். ஸோ முதல்ல இங்கே பார்த்தது வீடியோ, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆடியோ மட்டும் வர மாதிரி எப்படி பண்ணுறது? மியூசிக் கேன் பி பிளேட் இன் தி பேக்ரவுண்ட் டு எ வெப் பேஜ் வைல் தி பேஜ் இஸ் வியூடு. திஸ் இஸ் நோன் as இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி. என்ன சொல்கிறாங்கன்னா, மியூசிக் வந்து நம்ம பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுற வெப் பேஜில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா வைல் தி பேஜஸ் அந்த வெப் பேஜ் வந்து வியூ பண்ணும்போது ப்ளே பண்ணுறதா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஜி சவுண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். என்ன டேக்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண டேக் என்ன ஞாபகம் வந்துச்சா? ஸோ அங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா மூவி, அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஆடியோ வீடியோ அந்த இதை பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ண டேக் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா எம்பட் டேக். ஸோ எம்பட் டேக்னா வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம இன்சர்ட் பண்ண போது ஆடியோ அண்ட் வீடியோ. அப்போ நம்ம ஆடியோ பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் எனக்கு வேணும்னா இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா பிஜி சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் டேக் இஸ் யூஸ் டு அட்டாச் அண்ட் இன்லைன் சவுண்ட் ஃபைல் இன் HTML. தி எஸ்ஆர்சி அட்ரிபியூட் இஸ் யூஸ் டு டிஃபைன் தி லொகேஷன் ஆஃப் தி மீடியா. ஸோ இங்கேயும் வந்து எஸ்ஆர்சி அட்ரிபியூட் தான் வந்துட்டு அந்த மீடியாவோட சோர்ஸ் லொகேஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ண யூஸ் ஆகுது. வால்யூம் அட்ரிபியூட் இஸ் யூஸ் டு அட்ஜஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல். அப்போ 2 அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒன்று பார்த்தோன்னா எஸ்ஆர்சி, இன்னொன்று வால்யூமு. எதுக்காகனா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கூட்டுறது குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தி லூப் அட்ரிபியூட் டிஃபைன்ஸ் தி டியூரேஷன் ஆஃப் ப்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூப் அட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. இது எதுக்காக வந்துட்டு டியூரேஷன் எவ்வளோ நேரம் ப்ளே ஆகணுங்கிறது கொடுக்கறதுக்கு. தி இன்ஃபினைட் வேல்யூ காசஸ் தி ஆடியோ ப்ளே ஆஸ் லாங் ஆஸ் தி இன் வியூ. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு இந்த வேல்யூ லூப் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு எப்பவுமே இன்ஃபினைட் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதனா அது என்ன சொன்னதான் வந்துட்டு இன்ஃபினைட். ஓகேவா? ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா அது என்னென்னா அது முடிவே இல்லாதது. சரியா? ஸோ வந்துட்டு என்ன எண்ட்லெஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா இங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தோன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா டேகு பார்த்தோம்னா பிஜி சவுண்டுங்கிற டேகு, அட்ரிபியூட்ஸ் பார்த்தோன்னா எஸ்ஆர்சிங்கிற அட்ரிபியூட்ஸு, வால்யூங்கிற அட்ரிபியூட்டு அண்டு பார்த்தோன்னா ஃபைனலாக லூப்பே. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் 1 டேக் என்னென்னா நம்ம பிஜி சவுண்ட் அப்படிங்கிற டேகு. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிஜி சவுண்ட் எஸ்ஆர்சி. அதாவது நம்ம அந்த ப்ளே ஆகும்போது நம்ம என்னென்னா நம்ம அந்த டைமிங் கொடுத்தோம் லூப்பில் வந்துட்டு நம்ம 5 நிமிடம் கொடுத்து ஏதாவது வேல்யூ கொடுத்தோன்னா வந்துட்டு என்னென்னா நம்ம அவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ் வந்துட்டு அந்த வீடியோ அந்த இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கோம். இங்கேஸ் நம்ம எதுவுமே கொடுக்கல இன்ஃபைனைட்னு கொடுத்தோன்னா எப்பவுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் தான், முடிவில்லாத எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி அதை சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HTML ஹெட், டைட்டில், இன்லைன் சவுண்டு, ஹெட் க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி, இமேஜ் எஸ்ஆர்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தா ஒரு லோகோ. சரியா? ஸோ லோகோ தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதனுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கியூ ஆகணும். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. சரினா பிஜி சவுண்டு எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அந்த இது பர்டிகுலர் அந்த பார்த்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே லூப் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக வந்துட்டு அந்த மியூசிக் வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 செகண்ட், அதாவது 2 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக் இருக்குது அப்படின்னா திருப்பி 2 செகண்ட் முடிச்சுட்டு தேர்ட் அந்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மறுபடியும் வரும். சரி, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும். ஓகேவா? சரி, இவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் அவ்வளோதான்பா. சரி, அது அப்படியே தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தலாம். ஒரு இணைய பக்கத்தை பார்வையிடும் போது பின்புலத்தில் இசையை ஒலிக்க செய்யலாம். இதனை ஒளிக்காட்சி என்ப. பிஜி சவுண்ட் ஒட்டினை பயன்படுத்தி HTML ஆவணத்தில் உள்ள ஆவணத்தில் ஒளிக்காட்சியை இணைத்துக் கொள்ளலாம். எஸ்ஆர்சி பண்புக்கூறு ஊடக கோப்பின் இருப்பிடத்தை குறிப்பிட பயன்படுகிறது. ஒளி அளவை பண்புக்கூறினை பயன்படுத்தி ஒளியின் அளவினை கட்டுப்படுத்தலாம். லூப் பண்புக்கூறு பின்னணி இசை எத்தனை முறை இயக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்ஃபினைட் என்ற மதிப்பு பின்னணி இசை வலைப்பக்கம் தோன்றும் வரை ஒலிக்க செய்யும். பொதுவடிவம் கொடுத்துருக்காங்களா? பிஜி சவுண்ட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு மியூசிக் ஃபைல் நேம் வித் லொகேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா பேக்ரவுண்டு மியூசிக் எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சாப்டர் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்துட்டு நம்மளுடைய HTML டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கோடிங் எழுதணும், அப்போ நம்மளோட வெப்பேஜில் வந்துட்டு எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இமேஜ் இன்சர்ட் பண்ண வாட்டி அதுக்கப்புறம் அதுக்கான அட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறது. ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ளாஷ்
நியூஸ்லாம் வருது, அது எப்படி வந்துட்டு டெக்ஸ்ட் இதெல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு நாம் ஆடியோ வீடியோ, ஸோ மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, ஸோ ஆடியோ வீடியோ ஒரு இமேஜ், ஸோ அது எப்படி வந்து இது பண்ணுறதுலாம் வந்துட்டு நம்ம இமேஜை ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ ஆடியோ வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து வீடியோ அதுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ பார்த்தோம், ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தோம். ஸோ என்னோட அட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம பார்த்து எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிளோட நம்ம கிளியராக நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா தெளிவாக வந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உனக்கு டவுட் வரும், டவுட் வந்தால் தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் அனுப்புறதுக்கு வந்துட்டு டிலே பண்ண வேண்டாம், மறக்க வேண்டாம். சரியா? ஸோ வந்துட்டு தெளிவாக நீங்கள் நோட்ஸை சென்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்த்து சொல்லிட்டே இருந்தால் சென்ட் பண்ணுறேன். சரியா? நோட்ஸை சென்ட் பண்ணல பண்ணாதான்னு சொன்னால் கண்டிஷன் போட்டால் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறதில்ல. அதாவது உன் வேலையை நீ தான் கரெக்டாக பண்ண வச்சு நாங்கள் சொல்லி பண்ணக்கூடாது, உன்னோட கடமை நீ கரெக்டாக செய்யணும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.